கிளப்புக்குள்ளே வந்துட்டு ரித்விகாவையும் அவங்க தங்கச்சிங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கபிலன் பேசுகிறாரு. ஏன் லேட்டுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க இந்த மாதிரி 2 பேரும் ஒரே ரொமான்ஸு பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் லேட்டுன்னு அவங்க தங்கச்சிங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன வேணும்னு சொல்லிட்டு கபிலன் கேட்குறாரு. அப்புறம் ரித்விகாவுக்கு என்ன வேணும்னு கேட்க கூல் ட்ரிங்க்ஸ் போதுன்னு சொல்கிறாங்க. என்னது சரக்குலாம் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு அதை பழக்கம் இல்லைன்னு ரித்விகா சொல்கிறாங்க. என்னது இது கற்றுக்கலனா எப்படி, சும்மா ஒன்று ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல இல்லை அவங்க தான் வேணான்னு சொல்கிறாள் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கபிலன் சொல்லிடுறாரு. ஒய்ஃபுக்கு இப்போயே சப்போர்ட்டான்ற மாதிரி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வேண்டியது சொல்கிறதுக்கு போகிறாரு. அப்போ பார்த்தா கரெக்டாக வர்மா வந்து நிற்கிறாரு. எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு வந்து நிற்க வர்மாவை பார்த்தோன்னே ஷாக்காகி போயிடுறாங்க. ஏன் அப்படி திருன்னு முழிக்கிறேன், எந்த அப்படி சரக்கடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்புறமா கபிலன் நான் வேணாம் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. அப்படின்னு சொன்னேன், நான் சொன்னால் செய்யணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்புறம் வேறு வழி இல்லாமல் கபிலனும் அடிக்கிறாரு. அப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஒரு பக்கம் வர்மா கபிலனை கூட்டிகிட்டு போயிட்ட ஒன்றா வந்துட்டு கபிலன் வந்துட்டு ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் உங்கள்கிட்ட பணம் கொடுத்துட்டேன், நீ எனக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய அடிமை, நீ என்ன திருந்திட்டியா இவ்வளோ தூரம் கெஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ப்ளீஸ்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்புறம் கூட இருக்கிற ஆளுங்களாம் நீ எதுக்காக இப்போ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண, உங்கள் அக்காவுக்காக பயப்படுறியா, உங்கள் அக்காவையே போட்டு தள்ளிடுறான் அப்படி இப்படின்னு சொல்ல உடனே கபிலனுக்கு கோவம் வந்தது. என்ன ரொம்ப தான் கோவப்படுறேன், நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் நீ நல்லா இருப்ப, இல்லைன்னா அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி செய்கிறேன்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அப்புறம் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதை நான் சொல்கிற அட்ரஸில் சேர்த்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு கபிலனும் வாங்கிக்கிறாரு. அந்த கேப்பில் இங்கே பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே இவர் வந்துட்டு சிவாவும் ஐலியும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே வந்தவங்க வந்துட்டு கரெக்டாக ரித்விகாவை பார்த்துறாங்க. ஐயோ ரித்விகா அங்கே இருக்கா, அவகிட்டையும் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே வர்மா வந்துட்டு கூட்டமாக இருக்கிறத வந்துட்டு நோட் பண்ணிடுறாங்க. ஐலி ஒரு பக்கம் ஐலியோட அத்தை வந்துட்டு ஐலியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க வெளியேந்து உள்ளே வர்றதுக்காக வராங்க. அவங்கள வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ட்ரெஸ் கோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கோடு அதெல்லாம் இல்லை, உனக்கு என்ன பணம் கொடுக்குறேன், ஆளுக்கு 100 ரூபாய் என்ன உள்ளே விடுங்கன்னு சொல்கிறாங்க. என்னது 15,000 ரூபாய் இது உள்ளே போகணுன்னா அது கட்டினீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ என்கிட்ட அவ்வளோ இல்லையே ஐலி, நீ மாட்டினடி, உனக்கு கையும் களமாக பிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. இப்போ எப்படிடா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இங்கே ஐலி எப்படியாவது வர்மாவை பார்க்கணுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு வேணும்னே ரித்விகா மேலே சில பேர் வந்துட்டு இடிக்கிறாங்க. ரித்விகாக்கும் வந்து என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு இடிப்பேன், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு கோவமாக சண்டை போட அதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்கே வந்தால் அப்படி தான் இருக்கும், என்ன ஓராட்டம் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால் ரித்விகா அழுதுடுறாங்க. கரெக்டாக கபிலன் வந்து என்னாச்சுன்னு கேட்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே கபிலன் போயிட்டு அவர் கூட செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.